வணக்கம். அனைவருக்கும் விக்னேஸ்வரா ஜோதி நிலையம் சார்பாக தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். மேற்படி விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை புதிய வருடம் தொடங்கியிருக்கிறது. சித்திரை மாதம் எப்பொழுதும் தமிழ் வருடம் தொடங்கும். சில மாதங்கள் லீப் வருட மாதங்களில் மட்டும் 11ஆம் தேதி தொடங்கும். மற்ற சாதாரண வருடங்களில் ஏப்ரல் 14 புதிய வருடம் தொடங்கும். இந்த விஸ்வாவசு வருஷம் சூரியன் 2 ஆதிபத்தியங்களை பெறுகிறார். அதை பற்றி சற்று விரிவாக பார்ப்போம். இந்த வருட நவநாயகருடைய பலன்கள்: சூரியன் ராஜாவாகவும் அதே சூரியன் மந்திரியாகவும் 2 ஆதிபத்தியங்களை பெறுவதால் இந்த வருடம் ஒரு சிறப்பான பலனை எதிர்பார்க்க. சேனாதிபதி சனி இருக்கிறார், பசுநாயகனாக வருகிறார். அர்க்யாதிபதி சூரியன் பட்சிகள் அதிபதியாக வருகிறார். மேகாதிபதி சூரியன் மரம், செடி, கொடிகள் உட்பட அனைத்து உயிரினங்களுக்கும் வருகிறார். சஷ்யாதிபதி புதன் வெகுஜனங்களுக்கு பிரஜாவாக வருகிறார். ரக்ஷாதிபதி சுக்கிரன் ரசர்க்கம் சர்ப சம்பந்தப்பட்டது. மேற்படி நீராதிபதி புதன் கிரகங்கள் திடப்பொருட்களுக்கு அதிபதியாக வருகிறார். தானியாதிபதி சந்திரன் கால்நடைகள், ஒட்டகங்கள் இவைகளுக்கு உபநாயகர்களாக வருகிறார். பசுநாயகன் பாலதேவர் அனைத்திற்கும் கடவுளாக வருகிறார். மேற்படி சூரியன் இந்த வருடம் 2 ஆதிபத்தியங்கள் பெற்றுள்ளதால் நாட்டில் நல்ல மழை பொழிவு இருக்கும். ஆட்சியாளர்களுடைய பதவி ஏற்றம் இறக்கம் காணும். மேற்படி கோடை காலத்தில் அதிகமான மழையும் குளிரும் கலந்தே இருக்கும். மேற்படி அரசு அதிகாரிகள் கடுமையான சட்டங்களை இயற்ற வாய்ப்புள்ளது. போராட்டங்கள் சற்று கூடுதலாக இருக்கும். எண்ணெய் வித்துக்களுடைய வளர்ச்சி அபிவிருத்தமாக இருக்கும். தானிய உற்பத்தி நன்றாக இருக்கும். பசுக்கள் அபிவிருத்தமான வளர்ச்சி பெறும். பசு பால் பாக்கியம் இந்த ஆண்டு சிறப்பாக இருக்கும். சஷ்யாதிபதி புதன் வருவதால் புயல் சேதம், காற்றினுடைய தாக்கம் சற்று அதிகமாகவே இருக்கும். மேற்படி ரக்ஷாதிபதி சுக்கிரனாக வருவதால் நாட்டில் சில பகுதிகள் அதிகமான மழையும் பயிர் சேதத்தையும் உருவாக்கும். நீராதிபதி புதன் வருவதால் சகலவித தாது பொருட்களும் அதிகமாக உற்பத்தியாகும். தங்கம், நவரத்தினங்களுடைய விலை அதிகரிக்கும். அதே சமயம் விவசாயிகள் நல்ல வருமானம் பெறக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த ஆண்டு அமையும். தானியாதிபதி சந்திரன் இருப்பதால் நாட்டில் மழைப்பொழிவு சிறப்பாக இருக்கும். விவசாயத்துறையில் ஈடுபட்ட விவசாயிகள், வியாபாரிகள் இவருடைய பொருளாதாரம் மிகப்பெரிய வளர்ச்சி பெறும். அரிசி உட்பட தானியங்கள் நல்ல விளைச்சலை தரும். பசுநாயகனாக பாலதேவர் வருவதால் பொதுவாக இவரிடம் நல்ல விளைச்சலும் பசுக்களுக்கு நல்ல ஒரு சுபிட்சமான ஒரு நிலையும் இந்த வருஷம் அடைய வாய்ப்புள்ளது. மேற்படி இந்த 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த வருடம் வரவு செலவு, அவருடைய ஆரோக்கியம் எப்படி இருக்கிறது என்பதை பற்றி பார்ப்போம்.